நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் டிடிஎஸில் வந்து என்ன கட் ஆஃப் வந்து வரும் அப்படின்னு மாதிரி எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் கிளியர் கட்டாக வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா. அப்போ தான் நான் இதைமாரி போடுற டெய்லி நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டு அதுக்கான டைம் முடிஞ்சிது. எடிட் அப்ளிகேஷன் வந்து 6 to 8 அதுவும் முடிஞ்சிது. இப்போ வந்து என்னென்னா ரிசல்ட் எப்போ வரும், கட் ஆஃப் என்ன வரும், அதான் ஓகேவா. டோட்டலாக எத்தனை வேக்கண்ட் விட்டுக்கிறான்னா 44,628 வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க ஓகேவா. இப்போ ஸ்டேட் வைஸாக வந்து என்ன கட் ஆஃப் வரும், தமிழ்நாடுக்கு வந்து என்ன கட் ஆஃப் வரும் எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ரிசல்ட் எப்போ வரும்னா ஒரு 15 to 30 டேஸில் வந்து வந்துடும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரை வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது அது ஒரு 15 டேஸ்லேருந்து 30 டேஸ் வரைக்கும் டைம் எடுத்து அந்த இன்பிட்வீன் பீரியடில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தது ஓகேவா. நம்ம வந்து இப்போ வந்து கட் ஆஃப் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 2023 பிடிஎஃப்பும் 2022 பிடிஎஃப்பும் வந்து நான் ஷோ பண்ணுறேன். அதில் வந்து என்ன கட் ஆஃப் வந்தோ அதான் மேக்ஸிமம் வந்து இந்த ரிசல்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2023 வந்து விட்டது நண்பா. இது வந்து தமிழ்நாடில் விட்ட கட் ஆஃப் மார்க்கு. இது வந்து ஃபஸ்ட் லிஸ்ட். இது வந்து லாஸ்ட் லிஸ்ட்லாம் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் லிஸ்ட்டு வந்து என்ன கட் ஆஃப் வந்ததுன்னா 97, 95, 90, 89 வந்து யாருக்கு வரும்னு பார்த்தா பிடபிள்யூடி அந்த பர்சனுக்கு தான் வந்து வரும். 90 கீழே வந்து மேக்ஸிமம் வந்து வராது. ஸோ 90 மேலே யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவேன். ஏன்னா கட் ஆஃப் வந்து கேஸ்ட் வைஸ்லாம் கிடையாது, இது பியூர்லி லக் தான் நண்பா. இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ண ப்ளேஸில் வந்து உங்களுக்கு மேலே யாருன்னா மார்க் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படி மாதிரி. இது வந்து பியூர்லி லக்கு ஓகேவா. எஸ்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 96 எங்கன்னா செங்கல்பட்டு டிவிஷன் இதெல்லாம். இது என்ன கடலூர் டிவிஷனில் வந்து அதுதான் சேம் தான், ஒரு 90 வந்துருக்கு. ஸோ ஆனால் இடபிள்யூ பர்சனுங்க எஸ்சிக்கு வந்து 96, ஓபிசிக்கு 97. ஸோ 95க்கு மேலே யார் இருக்கீங்களோ அவங்க கன்ஃபார்மாக வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் தான். இதுலேயே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு வந்து இல்லைன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ 95க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நண்பா. அதுதான் இப்போ 2022 லிஸ்ட்டை நம்ம பார்ப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜூலை 2022 விட்ட ரிசல்ட்டு. இது வந்து 7th. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து சில ஃபர்ஸ்ட் லிஸ்ட் விடுவாங்க. அதுலேயும் ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ லிஸ்ட்டு வந்து மாறினே இருக்கும், கட் ஆஃப் வந்து இறங்கினே இருக்கும். அப்படி தான் இது வந்து 2022 வந்து 7th லிஸ்ட்டு. அதில் வந்து இதுதான் கடைசி லிஸ்ட்டு. இதில் வந்து என்ன கட் ஆஃப் வந்ததுன்னு நீங்களே பாருங்கள். அரக்கோணம் அந்த பிளேஸ்லலாம் வந்து 97, 96, 82 வந்திருக்கு. என்ன பார்த்தா இடபிள்யூஎஸ் பர்சன் அப்படி தான் வந்து வந்திருக்கு. 95 சென்னை சிட்டி சவுத் அந்த மாரி ஸ்டேட்டில் வந்து இருக்கு. ஸோ 95 அபோவ் தான் வந்து கட் ஆஃப் வருது நண்பா. இந்த தடவை வந்து என்ன வரும்னு தெரில. ஆனால் மேக்ஸிமம் வந்து சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. மேக்ஸிமம் வந்து கட் ஆஃப் வந்து 95க்கு மேலே தான் வரும். என்னாலையும் கிளியராக இது சொல்ல முடியாது அப்படி தான் வரும்னு. ஆனால் போன ரிசல்ட்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது 95க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது பியூர்லி லக் தான் நண்பா. ஸோ வெயிட் பண்ணுவோம், ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோதான் நண்பா. இது அவ்வளோதான் நண்பா. இது வந்து பியூர்லி லக் தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க, யாருக்கும் இதுக்காக ரொம்பலாம் வெயிட் பண்ண வேணாம். உங்கள் பர்சன்டேஜ் என்ன வருதுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அது 95க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கு கீழே இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
ரிசல்ட் எப்போ வந்து எப்படி வந்து ஷோ பண்ணுவாங்க, நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஆட்டோமேட்டிக்காக போகும். உள்ளே போய்ட்டோடனே வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. இதுதான் இன்ஃபர்மேஷனு. இது தவிர வேறு ஒன்றும் இல்லை. யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாரி வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன், இதேமாரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் வந்துடும். பை நண்பா.